காடுகள்ல இருக்கிற மரம், செடி, கொடிகள் எல்லாமே அங்க இருக்கிற உயிரினங்களால இயற்கையாவே உருவாகுதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ப்ராசஸோட பேரு ஜுக்கோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி டீப்பா பார்ப்போம் வாங்க. இந்த ஜுக்கோரிய 3 வகையா பிரிக்கிறாங்க. எண்டோஜுக்கோரி, எபிசோகோரி, சின்ஜுக்கோரி அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. அதுல எண்டோஜுக்கோரிய இன்டர்னல் டிஸ்பர்சல்ன்னும் சொல்றாங்க. இதோட மீனிங் என்னன்னா, இப்போ சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த விதைகளையும், பழங்களையும் சாப்பிட்டுட்டு, தன்னோட வேஸ்ட் மூலியமா தானியங்களையோ, இல்ல பழங்களோட விதைகளையோ, தான் செல்லும் வழி எல்லாத்துலயும் பரப்புதுங்கல்ல. அப்போ பரப்பும்போது, அங்கருந்து ஒரு புதிய உயிர் உருவாகுது. அதனால தான் இந்த ப்ராசஸ இன்டர்னல் டிஸ்பர்சன்னு சொல்றாங்க. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இந்த கசகசான்னு சொல்லப்படுற பாப்பி சீட்ஸ் இருக்குல்ல, அத அதிகமா விரும்பி சாப்பிடுற பறவை இனங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிகள், குருவிகள், சிட்டுக்குருவிகள், தவிட்டுக்குருவிகள் அது மாதிரி நெறைய பேர்ட் ஸ்பீஷிஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுங்கலாம் என்ன பண்ணும்னா, இந்த கசகசாவ ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அதுங்க பறந்து போகிற எல்லா திசைகள்லயும் தன்னோட மலம் மூலியமா அந்த விதைகள எல்லா இடத்துலயும் ஊடுருவ செய்யுதுங்க. அந்த இடத்துல இருந்து புதிய உயிர் ஒண்ணு உருவாகுதுல்ல, அதே மாதிரி தான் காடுகள்லயும் பண்ணுதுங்க. பாலூட்டிகள்லயும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, யானைகள், குரங்குகள், வௌவால்கள்லாம் இருக்குல்ல, இதுங்க அதிகமா விரும்பி சாப்பிடுற பழங்கள்னு பார்த்தீங்கன்னா, அத்திப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம். இது எல்லாத்தையும் அதுங்க சாப்பிட்டதுக்கப்புறம், தன்னோட மலம் மூலியமா தான் போகிற எல்லா இடத்துலயும் அந்த விதைகள பரப்பி, அங்க இருந்து ஒரு புதிய உயிர உருவாக்குதுங்க. இந்த எண்டோசூக்கோரிலேயே செகண்டரி டிஸ்பர்சல்னு இன்னொரு கிளாசிஃபிகேஷன் ஆகுது. அதுக்கு பேர் போனது இந்த ஒரே ஒரு வண்டினம் தான். டங் பீட்டில்ஸ்ன்னு சொல்லப்படுற சாணை உருட்டும் பூச்சி என்ன பண்ணுதுங்கன்னா, இந்த மாதிரி விலங்குகள் போற கழிவுகள உருட்டி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் தான் முட்டை போடுறதுக்கோ, இல்ல தன்னோட உணவுக்காகவோ அத சேமிச்சு சேமிச்சு ஒரு ஒரு இடத்துல வைக்குங்க. அப்படி அதுங்க உருட்டிட்டு போய் வெவ்வேறு இடத்துல வைக்கும்போது, அந்த வெவ்வேறு இடங்கள்லயே இருந்து அதுங்களுக்கே தெரியாம ஒரு புதிய உயிர் பிறக்குது. நெக்ஸ்ட் டைப்ப அடுத்த வீடியோல பார்ப்போம்.